Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூலோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எதுக்கு இந்த எஸ்கியூலை யூஸ் பண்ணுறோம், எஸ்கியூலாம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா டேட்டா பேஸ்னால் என்ன, இந்த டேட்டா பேஸ் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுது, அப்புறம் எஸ்கியூஎல்லாம் என்ன, நம்ம எதுக்கு எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணணும், அதுவும் இல்லாமல் அந்த எஸ்கியூஎல் என்ன டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது, அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் பேசிக் சின்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் டேட்டா பேஸ்? நம்ம டேட்டா பேஸ்ன்ற கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டேட்டானா என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ என்ன எடுத்துட்டோன்னா என் நேம் என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், என் ஊர் என்ன, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன, நான் என்ன ஸ்டேட்டில் இருக்கேன், என்ன ஒர்க் பண்ணுறேன், என்னோட சேலரி என்ன, இதெல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஒரு பேப்பரில் நோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இயர்ஸ் போக போக நம்ம என்ன பண்ணோம், இன்னும் எக்ஸல்ன்ற ஒரு இது வந்தது, அதில் நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது வந்து லார்ஜ் அமௌண்ட் போகிறப்போ நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ டேட்டா பேஸ்ன்ற ஒரு கான்செப்ட் அப்போ தான் நம்மளுக்கு வந்தது. இந்த டேட்டா பேஸில் என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த டேட்டா பேஸ். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மல்டிபிள் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா நம்மளுக்கு இந்த டேட்டா பேஸில் அவைலபிளாக இருக்கும். அதுவும் எப்படி இருக்கணும், ரோ ஆன் காலம் வைஸில் மட்டும் தான் இருக்கும். இந்த டேட்டா பேஸில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்குது, ஒன்று வேறு மாரி. பட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த டேட்டா பேஸ்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ் நம்மளுக்கு எது பண்ணுறதுனா, நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தெரியுமா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு தேவையான டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த டேட்டா பேஸ் நம்மளுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு சில ஆர்கனைசேஷனில் பார்க்குறப்போ லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம எடுத்தோம்னா இந்தியன் படி எடுத்தோம்னா ஆதார் கார்டு பார்க்குறப்ப ஓவரால் இந்தியன்ஸில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ இது எல்லாமே இந்தமாதிரி டேட்டா பேஸில் தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க பேக் எண்டில். அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு டேட்டா வேணுன்றாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ பேர் என்ரோல் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த தேவையான டேட்டா மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துருவோம் இந்த டேட்டா பேஸ்லேருந்து. ஸோ இதுதான் டேட்டா பேஸ், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறது. இந்த டேட்டா பேஸ் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஆல்ரெடி நம்ம சொன்னோம் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இது டேட்டா பேஸு. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணதை நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்கும் தான் நம்ம இந்த டேட்டா பேஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதான் சிஸ்டம் ஃபார் மேனேஜிங் டேட்டா. இப்போ எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை தான் நம்மளால் பார்க்க முடியும், அதர்வைஸ் வேறு எந்த டேட்டாவும் நம்மளால் பார்க்க முடியாது. செகண்ட் ஒன் வந்து செக்யூரிட்டி. செக்யூரிட்டினா என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, இப்போ நான் தான் ஓனர்னா அந்த டேட்டா பேஸ்க்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தேவையான ஆளுங்களுக்கு மட்டும் தான் நான் ஆக்சஸ் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் என்கிட்ட ஒரு எம்ப்ளாயி டேட்டா இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் ஆர்கனைசேஷனில் 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் 20 பேரும் அந்த டேட்டாவை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா நான் பார்க்க விட மாட்டேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 பேருக்கு தான் ஆக்சஸ் கொடுக்க போகிறேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம செக்யூரிட்டின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் வந்து மேக்ஸ் டேட்டா ரிட்ரைவல் எஃபிஷியன்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிட்ட ஒரு லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரைட் பண்ணி நம்மளால் டேட்டாவை கெட் பண்ண முடியாது. நம்ம 1000 அந்த லேக்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுக்காமல் நம்மளுக்கு தேவையான கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளால் டேட்டா எடுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு டேட்டா பேஸ் கம்பல்சரி யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம எக்ஸலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கிறப்ப நம்மளுக்கு தேவையானது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற டேட்டா மட்டும் வேணுன்றப்ப நம்ம ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா. சேம் லைக் தட் அதே மாதிரி தான் டேட்டா பேஸில் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸலில் என்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே நம்மளால் டேட்டா பேஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் வந்து மல்டிபிள் சப்போர்ட் யூசஸ். இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரே டைமில் வந்து அந்த டேட்டா பேஸில் வந்து எவ்வளோ பேர் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம எத்தனை பேருக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோமோ அது எல்லாராலும் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா ஒரே டைமில் வந்து எல்லாராலும் டேட்டா ரிட்ரைவ் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, சேம் அதே எக்ஸலே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸல் ஒர்க் புக்கை நம்ம ஷேர் கொடுத்தோன்னா அட் அ டைமில் எப்படி மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பண்ணோம். அதே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எந்த இது இஷ்யூஸ் இல்லாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்தமாதிரி மல்டிபிள் இதுவும் இருக்குது நம்மளுக்கு யூசஸ் டேட்டா பேஸில். ஸோ மெயினாக பார்க்குறப்ப இது 4 நம்மளுக்கு மெயினாக இருக்குது டேட்டா பேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது. வாட் இஸ் எஸ்கியூஎல்? எஸ்கியூஎல்னால் என்ன, இதுக்கு நம்ம எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கப்போ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம தமிழ் தானே யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு தமிழ் தெரியும், உங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சால் 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணி நம்மளால் ஆன்சர்ஸ் கெட் பண்ண முடியும். அதுவே எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரியும், இப்போ நான் ஹிந்தியில் பேசி உங்களால் ஆன்சர் கெட் பண்ண முடியுமா, என்னால் பண்ண முடியுமா. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கும் புரியாது, நீங்கள் என்ன சொல்லுங்க எனக்கும் புரியாது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன கம்யூனிகேஷன் பிட்வீன் நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா, நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு லாங்குவேஜ்ன்றது ஒன்று இருக்குங்களா.
ஸோ தமிழ்ன்ற ஒரு லாங்குவேஜ் 2 பேருக்குமே நடுவுல இருக்கு. ஸோ தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணா தான் நம்ம 2 பேரால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதேமாரி தான் நம்ம டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா, எஸ்கியூஎல்ன்ற ஒரு லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம். எஸ்கியூஎல்னா என்னன்னா, ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் லைக் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. எஸ்கியூஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டா ரிட்ரைவ் பண்றதுக்கு. அதான் ப்ரீவியஸ் டைம் நம்ம பார்க்குறப்ப என்ன சொன்னோம், நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். பட் ரிட்ரைவ் எப்படி பண்ணணும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த எஸ்கியூஎல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாபேஸை நம்ம ரிட்ரைவ் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் கேரக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்போ எப்படி இருக்கும்னா, நம்ம லைக் எப்படி சொன்னேன், இப்போ நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ணோம். சப்போஸ் எனக்கு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணணும், இல்லை அதில் இருக்கிற ரெக்கார்ட் அப்டேட் பண்ணணும், இல்லை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணால் எனக்கு எம்டியாக இருக்கணும் அந்த டேட்டாபேஸ்ன்றப்போ நம்ம யூஸ் பண்ணுறதும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். எஸ்கியூஎல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்கியூஎல் பேசிக்காக நம்ம பார்க்குறப்ப என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாபேஸை நம்ம பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணுவோம். டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டா டேபிள்ஸ் எப்படி இருக்கும்னா, மல்டிபிள் டேபிள்ஸாக இருக்கும், ரோ அண்ட் காலம் வைஸில் இருக்கும். ஸோ அந்த ரோ அண்ட் காலம் வைஸில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம வந்து இந்த எஸ்கியூஎல் கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சின்டாக்ஸ் எழுதி தான் நம்ம டேட்டாவை கெட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு எஸ்கியூஎல் யூஸ் ஆகுது. எஸ்கியூஎல் என்னன்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜுமே நம்ம சொல்கிறது இதில். இப்போ நம்ம எஸ்கியூஎல் என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம எதுக்கு எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணோம்? அதான் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, ஜாவா, பைத்தான். அப்போ எதுக்கு நம்ம இந்த எஸ்கியூஎல் நம்ம தெரிஞ்சிருக்கோம்? நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ எஸ்கியூஎல் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட லார்ஜ் ஃபார்ம் ஆஃப் டேட்டா இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட்ன்ற ரோலில் வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம். டேட்டா ரிலேட்டட் ஒரு ஐடி ஆஃபீஸ்னு போயிட்டாலே டேட்டா ரிலேட்டட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எஸ்கியூஎல்ன்றது ஒரு மெயின் கான்செப்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? பேக்கெண்டில் இதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, எஸ்கியூஎல் டெவலப்பர்னு இருப்பாங்க, டேட்டா பேஸ் அட்மின் இருப்பாங்க. நம்ம எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் இருப்பாங்க டேட்டாபேஸில். பட் இந்த எஸ்கியூஎல்ன்றது மெயின் ஒரு கான்செப்ட்ஸாக இருக்கும். அதேமாதிரி நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டேபிளில் நிறைய இருக்குது, தேவையான ரெக்கார்டை ஃபெச் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் தான் யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஜாவா, பைத்தான்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்தமாரி சின்டெக்ஸ் இது பண்ணுற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் இது எல்லாமே சிம்பிளாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தோன்னா அந்த டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே வரும். இது நம்ம இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொன்னால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேங்களா? சேம் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் என்னென்னா, இப்போ லைக் நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ்ன்னு பார்க்குறப்போ நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. லைக் எம்எஸ்கியூஎல் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் இருக்குது, ஐபிஎம் DB2, அப்புறம் PostgreSQL இருக்குது. ஸோ இந்தமாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கா, மல்டிபிள் டேட்டாபேஸில் இருக்கிறது. மோரோவர் எல்லாமே வந்து எஸ்கியூஎல் அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா கெட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே மோரோவர் எப்படின்னா 90% எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மீதி 10% சின்டெக்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு எஸ்கியூஎல்ன்றது எதுக்கு லேர்ன் பண்ணுறா, ரொம்ப மெயின் கான்செப்ட்ஸ். இது மெயினாக 4 நம்மளுக்கு மெயினாக இருக்குது இதில். டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? DDL, DML, DCL அண்ட் TCL. ஸோ இந்த 4 கமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. எதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுறன்றதை பார்க்கலாம் வாங்க. DDL என்னென்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் என்னென்னா, இப்போ நம்ம டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறோம், அதில் இருக்கிற டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம்னா டெஃபினேஷன் அதிலே வருது பார்த்தீங்களா, டேட்டா டெஃபினேஷன். ஸோ அதில் இருக்கிற நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது இந்த DDL. ஸோ க்ரியேட்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம், டேபிளை க்ரியேட் பண்ணலாம், வியூஸ் க்ரியேட் பண்ணலாம், இண்டெக்ஸ். ஆல்டர்னேட் பார்க்குறப்ப என்ன பண்ணுறது, இது எல்லாமே டெஃபினேஷன்லேருந்து வருது. ஸோ நம்ம ஒன்று சொல்கிறோம், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுது அந்த டேட்டா பேஸை. ஓகேங்களா? இதுதான் இந்த DDL பர்பஸ். பார்க்குறப்ப என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் DDLன்றது. DML லாங்குவேஜ் என்னென்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணால், இப்போ நம்ம டேட்டா டெஃபினேஷன்றதை நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, இல்லை புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த DML லாங்குவேஜ். ஓகேங்களா? DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாரி ப்ரீவியஸாக சொன்ன மாரி ஒரு டேட்டா பேஸ் இருக்குது என்கிட்ட. அதில் நான் எத்தனை பேருக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன்றதா மெயின். ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த DCL கான்செப்டில் தான் நம்ம பார்க்குவோம். இப்போ கிராண்ட் அண்ட் ரிவோக் என்னென்னா, கிராண்ட்னா நான் ஒருத்தனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். இப்போ 10 பேர் என் ஆஃபீஸில் இருக்காங்க, 10 பேரில் நான் 5 பேர் கொடுக்குறேன். அதில் 2 எம்ப்ளாய் வேலை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த ஆக்சஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, ரிவோக்ன்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுவேன். இதில் கமாண்டை ரிவோக்னா கிராண்ட்னா கொடுக்காது, ரிவோக்னா எடுக்கிறது. ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் TCL நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நிறைய நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்போ கிரியேட் பண்ணுறது, ஆல்டர், ட்ராப் அண்ட் டெலிட் பண்ணுறது, நிறைய எல்லா ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் அது எல்லாமே சேவ் ஆகும்னு நம்ம நினச்சோன்னா, கமிட் கொடுத்தோன்னா, ஒன்ஸ் இது நம்ம டேபிள் கிரியேட் பண்ணது, டெலிட் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு வந்து கமிட்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோன்னா அந்த சின்டாக்ஸு. ஸோ அது எல்லாமே அது வரையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே கமிட் ஆகிடும். ஒன்ஸ் அது வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளால் டேட்டா எதுவுமே ரிட்ரீவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரோல் பேக் என்னென்னா,
லாஸ்ட்டாக நம்ம கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரை நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணமோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன், கூட ஒரு 10 ரெக்கார்ட் டெலீட் பண்ணுறேன். அதுவே நான் ரோல் பேக் பண்ண என்ன ஆகும்னா 1 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணது போயிட்டு 10 ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுமோ அது அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் ரோல் பேக்கு. சேவ் பாயிண்ட்ன்றது எப்படி சொல்லுதுன்னா, இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல இது வரையும் எனக்கு சேவ் பண்ணு, நான் பண்ணது வரையும் சேவ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் சொன்னால் சேவ் பண்ணி இல்லைன்னா பண்ணாத. ஸோ இதுதான் நம்ம சேவ் பாயிண்ட் சொல்கிறது. ஸோ பேசிக்காக சின்டெக்ஸ்ன்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலக்ட் நம்மளுக்கு காலம் நேம் வேணால் காலம் நேம் கொடுக்கலாம், இல்லைனா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா மொத்த என்டையர் டேபிள் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்துருக்கேன். இதோட மீனிங் என்னென்னா, எனக்கு செலக்ட் பண்ணு என்ன சொல்ல எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வானா எம்ப்ளாயி இந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வா. இதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். செலக்ட் காலம் 1 காலம் 2 ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இந்த இடத்துல காலம் 1 காலம் 2 கொடுத்துருங்கன்னா அதுக்கு பதில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ன்ற ஸ்டார்ட் ஃப்ரம் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்னா எல்லா காலமும் எடுத்துகிட்டு வான்ற அர்த்தம். இப்போ நான் கொடுத்தோன்னே என்ன பண்ணுதுன்னா எனக்கு எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இது பேசிக். செகண்ட் ஒன் பார்க்குறப்ப என்னதுன்னா ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துலேருந்து எனக்கு நேம் அண்ட் ஏஜ் ஓகேங்களா, பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ எல்லா ரெக்கார்டும் எடுத்துகிட்டு வா, ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னா ஏஜ் 30 மேலே இருக்கிறவங்க மட்டும் எடுத்துகிட்டு வா. அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே ஓவரால் எனக்கு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 5 ரெக்கார்ட்ஸே கொண்டு வந்திருக்கு. பட் இங்கே செகண்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு அபவ் 30 தான், அது கிரேட்டர் தென் 30 மேலே தான் எனக்கு எடுத்து வந்திருக்கு. அப்போ என்னென்னா எனக்கு 2 ரெக்கார்ட் தான், 5 ரெக்கார்டில் வந்து எனக்கு 2 ரெக்கார்ட் தான். ஸோ இதுதான் நம்ம ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா கெட் பண்ணுறது. ஃபுல் ரெக்கார்டும் நம்ம கெட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கெட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி டிபி இருக்குது, அதில் வந்து 3 டேபிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எம்ப்ளாயரில் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் பார்க்க போகிறேன். அதுக்கு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுத்துட்டு டேபிள் நேம் வந்து என்னென்னா எம்ப்ளாயிஸ்ன்ற இருக்குது. ஸோ நான் எம்ப்ளாயிஸ்ன்ற டைப் பண்ணுறேன். இப்போ கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கொரியர் ரன் பண்ண போகிறேன். இப்போ கொரியர் ரன் பண்ணால் பாருங்கள், எனக்கு இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற ரெக்கார்டு மொத்த ரெக்கார்டும் வந்திருக்கு. ஓவரால் எனக்கு எவ்வளோ ரெக்கார்டு இருக்குன்னா 150 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுவே நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணி டேட்டா கெட் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ என்ன பேஸ் பண்ணி எடுக்கலாம்னா, ஸோ ஜாப் நேம் வந்து நம்ம ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே கொடுத்துட்டு இது கூட வேர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். வேர் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம், ஜாப் நேம் தானே. ஸோ ஜாப் நேம்ன்றதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஜாப் நேம் காலம் பேஸ் பண்ணி தான் நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜாப் நேம் ஈக்குவல் கொடுத்துட்டு ஹெச்ஆர் தானே. ஸோ ஹெச்ஆர் கொடுக்குறேன். ஹெச்ஆர் கொடுத்துட்டு இப்போ இந்த கொரியர் ரன் பண்ணனா எனக்கு 150 ரெக்கார்ட்ஸ்லேருந்து எனக்கு ஓவரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்காங்கன்றதை இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவரால் எவ்வளோ ரெக்கார்டு வந்திருக்கோன்னா கம்மியாக தான் நம்மளுக்கு ரெக்கார்டு வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஓவரால் பார்க்குறப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு 150 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்திருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம தான் எஸ்கியூஎல் எல்லாமே நம்ம வந்து எக்ஸலில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம எஸ்கியூஎல் நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அது வந்து யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். அது எப்படி சொல்லுதுன்னா இப்போ ஈஸியாக இருக்கும், நம்ம எல்லாமே அப்படியே டைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நம்ம எல்லாமே சென்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு எஸ்கியூஎல்னா மோர் ஓவர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இப்போ எக்ஸல் பார்க்குறப்போ மோர் தென் 2 lakhs ரோ போயிடுச்சுன்னா நம்மளுக்கு லேக் ஆகும். பட் அதுவே டேட்டா பேஸ் லேக் ஆகுமான்னு கேட்டால் லேகிங் இருக்காது. ஸோ இதனால தான் நம்ம டேட்டா பேஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.